நமஸ்காரம் மக்களே. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப சிம்பிளான டிஷ், பட் வெரி டேஸ்டி. எல்லாரும் வீட்டில் செய்கிறது தான். எப்போ பாரு வீட்டில் தேங்காய் சட்னியா அப்படின்னு கேட்டால் உடனே இல்லத்தரசிகள் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த சட்னி. ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான அப்படியெல்லாம் சொல்கிற நார்மலான வெங்காய சட்னி தான் செய்ய போகிறோம். இதில் நான் கடலப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் பொட்டுக்கடலை கூட போடுவாங்க, அது அவங்களோட ஆப்ஷன். நான் தேங்காய் போட்டிருக்கேன். சில பேர் தேங்காய் இல்லாமல் கூட செய்வாங்க, அதுவும் அவங்களோட ஆப்ஷன். இந்த சட்னி எப்பவுமே நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். காரம் கம்மியாக வேணுமா கம்மியாக போட்டுக்கலாம், ஜாஸ்தியாக வேணுமா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காமல். அதுக்கப்புறம் சட்னிக்கான சைட் டிஷ் தோசை, அதை ரெடி பண்ணலாமா? இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாம் தனியாக வீட்டில் சுடும்போது அவ்வளோ சூப்பராக வரும். நல்லா ரவுண்டாக, நம்மளோட மேக்ஸ் சயின்ஸ் கிளாஸ் எல்லாத்துலேயும் படித்த மாதிரியே ரவுண்டுன்னா ரவுண்டு மாதிரியே வரும். ஆனால் யாராவது வந்திருக்கும் போது பார்த்தா மானத்தை வாங்கிடும். அந்த கல்லுக்கும் மாவுக்கும் என்னதான் ஆகும்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். யம்மியான தோசை அண்ட் சட்னி ரெடி. தேங்க்யூ.